இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. வாங்கடா. என்னம்மா நிலா, யாரு கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு? உங்களுக்கு தெரியாததானா? எனக்கு தெரியாம இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வீட்டுக்குள்ள புதுசா? அதுவானா? அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்களா, அப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல. நல்லா இருக்குமா? அம்மா கிட்ட சொல்ல போறியா? ஐயோ, நான் இப்ப சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? நான் வீட்டுக்கு காதலனா மட்டும்தான் கூட்டிட்டு வரணுமா, ஃப்ரெண்டா கூட்டிட்டு வரக்கூடாதா? ஓஹோ, அப்படி மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன பயமா உனக்கு? பயம்லாம் ஒண்ணும் இல்லனா. அப்ப சொல்லுமா. நான் சொல்லியே ஆகணுமா? வீட்ல மாப்பிள்ள பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவ? சொல்லு. சும்மா நானா இருந்தா கூட நீ தைரியமான ஆளுன்னு சொல்லி அப்படியே சொல்ல வச்சிடலாம். நீ பிளான் போடுற அதானே? சாரி, நானா சொல்ல மாட்டேன். என்னம்மா, இந்த அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? நாளா அஜய் சொன்னாலே கேட்க மாட்டேன். நீங்க சொல்றது எப்படி நான் கேட்க போறேன் இந்த விஷயத்துல? சோ நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்கண்ணா. நான் சொல்ற வரைக்கும் வேற யாராவது வாயை திறந்தீங்க அம்மா கிட்ட, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. முக்கியமா கார்த்தியனா உனக்கு தான். சாமண்ணன் கூட செய்ய மாட்டேன், ஆனா நீ வளரிடுவ. எனக்கு முன்னாடி நீ வளருன, அவ்வளவுதான். சரிம்மா, உனக்கு பின்னாடி நின்னு வளர்ற. ஆனா இந்த நக்கல் பேச்சடா என்கிட்ட வேண்டாம். சொன்னதை மட்டும் செய்யுங்கண்ணா, சரியா? வேற எந்த அன்வான்டா அம்மா கிட்ட பேசுனீங்க அவ்வளவுதானா? அப்புறம் பாத்துக்கோங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், சரியா? சரிம்மா தங்கச்சி, நீ சொல்லி நான் சொல்லுவேனா? விடு, இனி நான் சொல்லல, ஓகேவா? சொல்லிதான் பாருங்களேன், அப்புறம் இது தங்கச்சி யாருன்னு உங்களுக்கே தெரியும். சப்போஸ் சொல்லிட்டேன்னா என்னம்மா பண்ணுவ? அதுதான் சொன்னேனா, சொல்லி பாருங்க, அப்புறம் இருக்கு. அப்புறம் இந்த நிலா யாருன்னு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்குறமா பாக்குறேன். பாரா, உன் தங்கச்சி கொஞ்சம் மிரட்டி வச்சுக்கோ. அண்ணன் கிட்ட சொல்லிட்டா பயந்துருவேன். ஏண்டா நீ வேற, அவ நான் மிரட்டுறதுக்காக பயப்பட போறா? அது என்னமோ உண்மைதான், நீயே ஒரு டம்மி. இதுல நீ சொல்றது மேடம் கேட்கவா போறாங்க? வேற ஒண்ணும் இல்லடா, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நண்பா, எங்க உன்னோட ஆளை காணோம்? ஹலோ ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன வேணாலும் நாங்க பேசிப்போமா, உனக்கு என்னம்மா? டே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருன்னு தயவு செஞ்சு. நொய்யு ஏதாவது வேண்டாத பேச்சுதான் பேசுவேன். ஓஹோ, இப்பெல்லாம் நான் பேசினா உனக்கு வேண்டாத பேச்சா போயிருச்சா நண்பா? ஓகே ஓகே நண்பா, நீ சொல்லிட்ட. நான் இனிமே வாயை கூட திறக்க மாட்டேன் நண்பா உன்கிட்ட. இனிமே நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேண்டாத பேச்சா தானே மாறும். இந்த மாதிரி சண்டைய நான் காதலன் காதலி கூட பாத்திருக்கேன். இது என்ன நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறீங்க? ஏமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாதா? குத்தமா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சண்டை போடுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன ஜி உலர்ப்பலமா? உள்ளாரியா? எங்கம்மா? அம்மாவை பாக்கனா? அம்மாவை பார்க்கவா? அம்மாதோ இப்ப 10 நிமிஷத்துல வரேன்னு தான் சொன்னாங்க. வெயிட் பண்ணு. பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்காங்க, வந்துருவாங்க. என்னன்னு அஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படியானா பண்றது? யாரு, நானாமா? ஆமா, நான் அம்மாவை உள்ளார பிடிச்சு வச்சிருக்க கூடாதா? நீ வருவேன்னு என்கிட்ட சொல்லலையே. நீங்களும் தான் இங்க இருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. நான் ஏதாவது சொன்னேனா? நானும் சொல்ல, நீயும் சொல்ல. அப்ப அமைதியா இருக்கணும்ல. எதுக்கு என்ன இழுக்கிற? வேற வேலை வெட்டி இல்லாம உங்களை இழுத்துட்டு இருக்கேனா? என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்ன ஜெய் பண்றது? இவெல்லாம் சண்டை போட்டுட்டு மட்டும் தான் இருப்பா. ஹலோ ஹலோ, அண்ணன் மாதிரி நடந்துக்கோ, சரியா? அந்த மாதிரிதாம்மா நடந்துக்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஜெய். அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் ஏட்டிக்கு போட்டியே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அம்மா வந்து ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் நிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதான், நமக்கே தலைவலி வந்துரும். நல்ல தங்கச்சி, நல்ல அண்ணன் தான். உங்ககிட்ட கூட இவ்வளவு சண்டை போட்டு நான் பார்த்தது கிடையாது. என்கிட்டயும் சண்டை போடுவா. இப்பதான் அவன் இருக்கானே, அதனால அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஓ அப்படியா? இருந்தாலும் ரொம்ப சண்டை போடுறாங்கப்பா. அவரு ஒண்ணு சொன்னா இவ பேசுறது, இவ ஒண்ணு சொன்னா அவரு பேசுறது, இப்படியேதான் போயிட்டு இருக்கு பாருங்களேன். அவங்க கொஞ்சம் மென்டல் ஆயிருவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா. ஹலோ அண்ணா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்களை பார்த்தா மென்டல் மரியாதை தெரியுது. காத்தியன் என்னன்னு கேளுங்க. என்ன மச்சான், உன்னை விடையா நாங்க மென்டல் ஆக போறோம்? என்னமா நிலா? கரெக்ட் கரெக்ட். ஒருத்தவங்களை பார்த்து பைத்தியமா சுத்துறான். அவன் மென்டலா நம்ம மென்டலா? வாயதான் கொஞ்சம் மூடேண்டா. கரெக்ட், நான் நீங்க சொன்ன மாதிரி அதுதான் நான் உண்மை. பாரு, உன் தங்கச்சியே சொல்லிட்டா. ஆனா பாருங்கடா, நீங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட அடி வாங்க போறீங்க. தடுக்கலாம் நான் வருவேன் நினைச்சா வரவே மாட்டேன்டா. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ ஒண்ணு வந்து தடுக்கணும்னு அவசியம் இல்லனா. நீ ரொம்ப பண்ற இல்லனா இருக்கு, நான் உனக்கு இரு. என்ன நிலா, உண்மையை சொல்ற, உனக்கு கோவம் வருது போல.
பொய்ரன்னா பேசாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அப்ப இந்த தங்கச்சி செம்ம கோவமாயிருவா பாத்துக்கோ. ஏதோ அஜய் இருக்கனால போனா போதுன்னு விடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் இருக்கேன், நீ சும்மா விட வேணாமா? நீயாச்சும் அண்ணனாச்சு, நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணிக்கோங்க. விருந்தாளி வீட்டுக்கு வரும்போது சண்டை போடக்கூடாது அஜய், அது உனக்கு புரியாதுடா. யாருக்கு? எனக்காமா? ஆமா அஜய், உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. இப்ப நீயும் கார்த்தியோ போட்டது சண்டை இல்ல. அது சண்டை இல்ல, அது பேச்சு. என்ன கார்த்தியனா இப்படி சொல்லிட்டாரு? அதான் பாருமா, என்னன்னு கேளு. வரதுக்கு முன்னாடியே நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுறாங்க, இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் கரெக்ட். பேசாம ஆள விட்டுறியா? ஒண்ணும் இல்ல, நான் உன்னை கட் பண்ணி விட்டுறேன், ஏதோ பிரச்சனை இருக்காது. என்னடா உன் காதலனுக்காக என்னையே விட்டு கொடுக்குற? உண்மையை சொல்லு, நானா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், நீ தானே அவனை விட்டுருன்னு சொன்ன. சரி, ஏதோ ஃப்ளோல தெரியாம வந்திருக்கோம், அதுக்காக அண்ணன் இப்படி பேசிடலாமா? அண்ணன் பேசினா தங்கச்சியும் பேசலாம், போதுமா? சரிம்மா, விடு விடு, நான் இனிமே அப்படி பேசுவேனா? பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். வானிலா வாச வாங்கடா போய் சாப்பிடலாம். அம்மா, இது என்னோட ஃப்ரெண்ட் அஜய்மா. பாப்பா தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன முன்னாடியே தெரியுமா? ஆர்த்தி உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ வரேன்னு சொல்லும் போதே சொல்லிட்டா. ஓ அப்படியாமா, சரிம்மா. அண்ணா இப்பதான் வரது தெரியாதுன்னு சொன்னேன். நீ வேணா சொல்லாம இருக்கலாம், உன் அண்ணன் சொல்லாம இருப்பானா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். வாங்கப்பா போய் சாப்பிடலாம். பாப்பா செம் வானிலா, சாப்பாடுலாம் அம்மா எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடலாம் வாங்க. ஐயோ அம்மா, எனக்கு வேணாம். என்னப்பா வீட்டுக்கு வந்திருக்க, சும்மா அனுப்பிச்சு விட முடியுமா? மணி பாரு 2 ஆயிடுச்சு, நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க வாங்க. இல்லம்மா. இல்ல இல்ல சொல்லக்கூடாது, வந்து சாப்பிட்டுட்டு போங்க வாங்க. சரிம்மா, என் ஃப்ரெண்ட் வெளியில வெயிட் பண்றானா, அவளை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. இப்பதான் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஏதோ போன் பேசிட்டு இருக்கா, வரான்னு சொன்னா. ஓ வரான்னு சொல்லிட்டாலம்மா, சரிம்மா. சரி நீங்களாம் வாங்க. வாமா. அவன்கிட்ட இந்த பொண்ணதான் லவ் பண்றியன்னு கேட்காதீங்கம்மா. சரிப்பா. அஜய் இதானே உன்னோட ஃப்ரெண்ட்? ஆமாமா. அந்த பொண்ணு பேரு ஷாலினி தானே? ஆமாமா. என்னம்மா வெளியில எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தீங்க போல? இல்லப்பா, இந்த பொண்ணை பொட்டிக்லயே நான் பாத்திருக்கேன். இந்த பொண்ணை பொட்டிக்லயே தெரியும். அப்படியாம்மா? நான் உங்களை பார்த்தது இல்லையம்மா பொட்டிக்ல. அங்க வேற ஏதோ பொண்ணு இருந்தாமா, அந்த பொண்ணு தான் சொன்னா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. உங்க 2 பேர்த்தோட போட்டோ உங்க பார்த்தனா, அப்ப சொன்னா. ஆமாம்மா, எங்களோட ஸ்பெஷல்ல, அதனால நாங்க அந்த போட்டோ மாட்டி வச்சிருப்போம்மா. நல்லா இந்த வயசுலயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறலாமா? எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்க வரைக்கும் தாம்மா எல்லாமே. என் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தா என்ன வேணாலும் செஞ்சிடலான்ற நம்பிக்கைம்மா. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தோன்னு இவ்ளோ பயமா இருக்கு. ஒருவேளை சாம் எனக்கு கிடைக்காம போயிருவானா? ஐயோ ரொம்ப பயமா இருக்கே. சாம் எனக்கு கிடைக்க மாட்டானா? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே இந்த வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க இல்லைங்கிற மாதிரியே தோணுது. இந்த வீட்டுக்கு மருமகளை நம்ம வரமாட்டோமா? சாமுக்கு பொண்டாட்டி நம்ம இந்த வீட்டுல வாழ மாட்டோமா? ஏதேதோ என் மனசுக்குள்ள தோணுது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே அவ்வளோ பயமா இருக்கு? மனசுக்குள்ள நம்ம இங்க வரமாட்டோம் ஏன் இவ்ளோ தோணுது? ஒருவேளை வரமாட்டோமோ? ஒருவேளை இந்த இடம் நமக்கு சொந்தம் இல்லையோ? இந்த இடம் நமக்கானது இல்லையா? ஏன் இவ்ளோ பயமா இருக்கு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி? கால் எடுத்து வச்ச உடனே இந்த இடம் உனக்கு சொந்தமானது இல்ல, உனக்கு கிடைக்காதுன்னு ஏன் மனசு ஃபுல்லா தோணுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இதெல்லாம் தோணுது? ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கும் போது மனசு என்ன ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஒருவேளை இந்த இடம் நமக்கு சொந்தமானது இல்லையா? சாமோட பொண்டாட்டி இந்த இடத்துக்கு நம்மளால வர முடியாதா? ஏன் இவ்ளோ பயமா இருக்கு? மனசு ஃபுல்லா ஏன் இவ்ளோ பாரமா இருக்கு கால் எடுத்து வச்ச உடனே? கடவுளே, சாம் எனக்கு கிடைக்க மாட்டானா? இந்த ஜென்மத்துல சாம் பொண்டாட்டிய ஒரு நாளா கூட என்னால வாழ முடியாதா? வாழ்ந்த ஒரே ஒரு நாளாவது சாம் கூட வாழ விடு கடவுளே. பொண்டாட்டி அவன் கூட ஒரு நாள் நான் வாழணும். இதெல்லாம் நடக்காம போயிருமோன்னு என் மனசுக்குள்ள அவ்வளோ தோணுது. இதெல்லாம் உண்மையாலுமே நடக்காதா? இது எதுவுமே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போட்டோஸ் கூட வாழ்ந்துடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னால சாம் இல்லாம வாழ முடியல. அவன் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான். அவன் கூட பழக ஒரு நாள் அவன் கூட வாழணுங்கிற மாதிரி தோணிருச்சு. திடீர்னு அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசெல்லாம். சாமோட அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே எனக்கு தெரியல. உள்ளார வந்த உடனே அவங்க மூஞ்சி ஏன் டல்லாச்சு, இது எதுவுமே எனக்கு தெரியல. ஒருவேளை உண்மையாலுமே சாமோட பொண்டாட்டி என்னால வாழ முடியாதா? சாமுக்கு பொண்டாட்டி என்னால இருக்க முடியாதா? அந்த போட்டோஸ் கூடயே வாழ்ந்துடலாம்னு நினைக்கும் போது சாம என் கண்ணுல காட்டி என் கூட பேச வச்ச. போட்டோஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் அவன் கூட பேசல. ஆனா இப்ப அவன் கூட நான் பேசுறேன். அவன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. இதெல்லாம் நடக்காம போயிருமோன்னு தோணுது. இதெல்லாம் நடக்கலன்னா என் மனசு எப்படி தாங்கும்னு கூட எனக்கு தெரியல. ஏன் கடவுளே, கால் எடுத்து வச்ச உடனே ஏன் எனக்கு இதெல்லாம் தோணுது? சாம் கூட வாழ முடியாதா? ஏன் இதெல்லாம் எனக்கு தோணுது? எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. இதெல்லாம் நடக்குமா நடக்காத இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்கும், நடக்கலன்னா என் மனசு சுக்குநூறா உடஞ்சிரும். அவன்கிட்ட பேசாத வரைக்கும் வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். அவன்கிட்ட பேசும் போதுதான் வாழவே முடியாதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு கடவுளே. ஆனா திடீர்னு இப்படி எல்லாம் நடக்கும் போது எனக்கு என்னன்னு தெரியல. சாம் எனக்கு கிடைக்க மாட்டானோ உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு கடவுளே. சாம் எனக்கு கிடைக்கலன்னா என்னால வாழ முடியாது கடவுளே. நான் சாம் கூட வாழணும், சாம் கூட ஒரு நாளாவது வாழணும். இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டதே கிடையாது.
நான் எப்ப கேட்டாலும் சாம் சந்தோஷமா வாழணும், சாமுக்கு பிடிச்ச பொண்ணோட தான் வாழணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், என்னால சாம விட்டு கொடுக்க முடியல. தயவு செஞ்சு சாம எனக்கே கொடுத்துரு. இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட கேட்டதே கிடையாது. சாம் நல்லா வாழ்ந்தா போதும், சாமுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்ந்தா போதும் தான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்ற சாம் இல்லாம என்னால வாழ முடியாது. அவனை எனக்கே விட்டு கொடுத்துரு. எனக்கானவனா எனக்கே விட்டு கொடுத்துரு கடவுளே. இந்த ஒரு ஜென்மம் அவன் எனக்கானவனா விட்டு கொடுத்துரு கடவுளே. எனக்கானவனா என் சாம் என் கூடயே இருக்கணும். இது வரைக்கும் இந்த விஷயத்த உன்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. இப்ப ஏன் கேக்குறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, சாம் இல்லாம என்னால வாழ முடியாது. சாம் எனக்கு வேணும். எனக்கானவனா சாம விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். எனக்கானவனா எனக்கு புருஷனா விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். என்ன லவ் பண்ணணும், என்ன மட்டுமே அவன் முழுசா லவ் பண்ணணும். அவன் அன்பு மொத்தமும் எனக்கு மட்டுமே கிடைக்கணும். அவன் எனக்கானவனா, அவன் அன்பு எல்லாமே எனக்கு மட்டும் கிடைக்கணும். வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ணிடக்கூடாது. இதை ஒரு விஷயம் மட்டும் எனக்காக செய் கடவுளே. அவன் எனக்கானவனா எனக்கே விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். என் காதல அவன் கிட்ட சொல்ல கூட என்னால முடியல. என் காதல என் மனசுக்குள்ள வந்தப்ப கூட அவன் கிட்ட என்னால சொல்ல முடியல. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அன்றிரையில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வைக்கிறான். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே வைக்கிறான். இந்த ஜீவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது. காதல் சுகமானது. என்ன ஷாலு, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தினா. என்னம்மா, நானும் பார்க்கும்போது டல்லா இருக்க. என்னமாச்சு? வெளியே நல்லா சிரிச்சுட்டு தானே இருந்த, உள்ளார வந்தோடனே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா? இல்லம்மா, வெயில நின்னல, அதனால ஒரு மாதிரி இருக்குமா, அவ்வளவுதாம்மா. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரிம்மா. சாம், உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல சாம், உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிக்குமா? இப்படி கேட்டா எனக்கு என்ன புரியும்? நீ எந்த பொண்ணையாவது காதலிக்கிறியா சாம்? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? இல்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, கேட்ட அவ்வளவுதான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கலையே? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சாம், ஏதாவது பொண்ணு காதலிக்கிறியா? எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும். பிடிக்குமா சாம்? ஆமா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட எப்படி போய் காதல் சொல்றதுன்னு தான் தெரியல. ஓ அப்படியா சாம், ஓகே சாம். என்ன சாம், ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்ட, எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுவே நடக்குது சாம் என் வாழ்க்கையில. எனக்கு தெரியல சாம், இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு. உன்கிட்ட என் காதல சொல்லவும் முடியல, எனக்கு புரியல சாம். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. ஓ, உனக்கு தெரியலையா சாம்? கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கும் சாம். உன்னை பிடிக்காத ஏதாவது பொண்ணு இருப்பாங்களா சாம்? எனக்கு என்னமோ கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்குமோன்னு தோணுது சாம். எப்படி நீ சொல்ற ஷாலு? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம்ல? உன்னை இந்த பொண்ணுக்காவது பிடிக்காம இருக்குமா சாம்? ஓ, அப்ப என்ன காதலிக்கிறியா? என்ன லவ் பண்ணுவியா? என்ன சாம் இப்படி கேக்குற? எந்த பொண்ணுக்கும் பிடிக்காம இருக்குமான்னு கேட்டியே. இப்ப நான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றேன்னு ஏத்துக்குவியா? என்ன சாம் நான் சொல்றேன், நீ அப்படியே ஆப்போசிட்ல சொல்லி என்ன மடக்கலான்னு பாக்குறியா? இப்ப நீ தானே சொன்ன என்ன எந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கும்னு சொல்லி. அப்போ உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டல. உனக்கு என்ன பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? சரி சாம், நீ ப்ரப்போஸ் பண்ணா நான் ஏத்துப்பேன். இது என்ன சிம்பிளா இருக்கு? இப்ப வாய் வார்த்தையா தானே சொல்ற. வாய் வார்த்தையா இருந்தா கூட அது உண்மை சாம். இப்ப நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண கூட நான் ஏத்துக்க வேண்டிய சந்தோஷமா? ஏன்னா நீ தாண்டா என் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்ற, உன்னை எந்த பொண்ணுக்கடா பிடிக்காம இருக்கும்? நான் ஒண்ணு சொல்றேன் சாம், அந்த பொண்ணு உன் காதல ஏத்துக்க கூடாது சாம். இது செல்ஃபிஷ் தான் சாம், எனக்கே தெரியுது. ஆனா உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியல சாம், அதுதான் சாம் உண்மை. உண்மையாலுமே சொல்லணும்னா உன்னை எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும் சாம். நான் உன்னோட கேரக்டர் அவ்வளவு உண்மையானதுடா. இதை ஏன் சொல்றேன்னா எனக்கு தெரியல சாம். நான் ஒன்னு சொல்றேன் சாம், உன்னோட காதல் அந்த பொண்ணு ஏத்துக்க கூடாது. எனக்கு நீ வேணும் சாம், நீ மட்டும் எனக்கு வேணும் சாம். என்ன ஷாலு, என்கிட்ட ஓகே சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் எப்படி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எப்படியும் இவன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டா, அது நமக்கு நல்லாவே தெரியும் தானே நம்பிட்டு இருக்க. அதனால தானே சொன்னேன். ஐயோ சாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம். உண்மையை சொல்லணும்னா நீ அவ்வளவு நல்லவன் சாம். அப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணு ஏத்துப்பான்னு சொல்றியா? அது எனக்கு தெரியல சாம், ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் சாம். அது மட்டும் தெரியும் சாம். உன்னை எந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கும்னு கேட்டா அது கிடையாது சாம். கண்டிப்பா உன்னையும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் சாம். ஆனா காதலான்னு எனக்கு தெரியல சாம். ஒரு வகையில ஏத்துக்காம கூட இருக்கலாம்ல சாம். அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்கலான்னு நீ ஃபீல் பண்ணுவியா சாம்? பிடிச்ச பொண்ணுக்கு பிடிக்கலன்னா வருத்தம் வரும்ல. ஆமால சாம், வருத்தம் வரும்ல சாம். அப்ப நீ அழுகவேல சாம். எப்படிமா அழகாம இருக்க முடியும்? அந்த பொண்ணு நான் அவ்வளவு லவ் பண்றேன்ல. ஐயோ சாம், நீ இப்படி பேசும்போது என் மனசெல்லாம் வலிக்குது சாம். நீ அழுகிறதையும் என்னால பார்க்க முடியல, ஆனா உன்னை விட்டும் என்னால கொடுக்க முடியல சாம். எனக்கு தெரியல சாம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல சாம்.
ஆனா உன்னோட தான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு சார். உன்னோட மட்டும்தான் சார் நான் வாழணும், இல்லைன்னா இந்த உயிர் இருக்குமான்னு தெரியல சார். என்ன ஷாலு பேசிட்டு சைலண்ட் ஆயிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், அந்த லக்கி பொண்ணு யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சார். ஓ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன். ஓகே சார், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு சார், கண்டிப்பா அந்த பொண்ணு ஏத்துப்பா. இது எனக்கு நல்லாவே தெரியுது சார். என்னமோ உன்கிட்ட போய் சொல்றேன் சார், அந்த பொண்ணு ஏத்துப்பான்னு. நான் ஆசைப்படுறத அந்த பொண்ணு ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிதான்டா உன்னைனால விட்டு கொடுக்க முடியல சாம், அவ்வளவுதான் சாம். நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விட்டு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான்டா தோணுது உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. இப்போது இவ்வளவு பக்கத்துல உனக்கு நெருக்கமானவளா இருக்கணும் சாம். இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை சார். அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்க கூடாது சாம். ஆனா ஷாலு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை சாம்? சொல்லு சாம். நான் அந்த பொண்ணு பாக்குறேன், அந்த பொண்ணும் என்கிட்ட பேசுறான். நீ சொன்ன மாதிரி என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிச்சிருந்தா அந்த பொண்ணா வந்து காதல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணு வாயால இருந்து எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணா என்கிட்ட வந்து காதல் சொல்லணும். அவளா சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா, என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா, முகத்துக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு,